இஸ் டிவைன் கனெக்ஷன்? அது ஒரு கணு. அதனுடைய உதவி பெற்று தான் நீங்க வந்து இணைக்கப்படுறீங்க. நானும் கடவுளும் போதுன்னு சொல்லக்கூடாது. அங்கேயே மனுஷன் தனியா இருக்கிறது நல்லதில்லை. அவனுக்கு சிறந்த துணையை அப்படி சொன்னாரா? சிறந்த துணை சொல்லல. நிறைய பேர் சிறந்த துணை எதிர்பார்க்கிறாங்க. அப்ப சிறந்த துணையை மக்கள் தேடிக்கணும். ஆனா தேவனோ ஏற்ற துணையை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். The people who having understanding, உங்களை நீங்கள் இருக்கிறவனமே அங்கீகரித்து உங்களை தன் அன்பினால் மாற்றக்கூடிய அத்தகைய விஷயங்களை தான் தேவன் உங்களுக்கு தருகிறார். இங்க பாருங்க, ஆதாமுக்கு தனியா இருக்கும் நல்லதல்லன்னு சொன்னவர், இப்ப தேவன் உங்களுக்கு ஒரு உறவு இந்த பூமியில வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கடவுளோடு நீங்கள் இணைவதற்கு நீங்கள் நேரடியாக கடவுளோடு வர முடியாது. எபேசியர் வசனத்தை எடுத்து வாசிப்போம். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று எப்படி ஒரு ஒரு சரீரத்தின் அவயவம் எங்க பாருக்கு? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை. இந்த வசனத்துக்கு ஒரு தடவை கை தட்டுங்களேன். தலைக்கு புரியுதோ கை தட்டுங்க போத. ஆமே, நல்லா தட்டுங்க. தேவனோட நீங்க எப்படி திரும்ப இணைக்கப்படுறீங்க? நீங்க அவர் தலை, நீங்க சரீரத்துடைய அவயவங்கள். இப்ப சரீரத்தோட அவயவம் நேரடியா தலையோடு இணைக்கப்படலையாம். சரி, சபைக்கு தலைவர் கர்த்தர், ஒரு ஊழியத்துக்கு தலைமையத்துவமா ஒருத்தன் வச்சிருக்கிறாரு, அவன் தான் தலைனே வச்சுக்காங்களேன். அந்த தலையோட நீங்க 300 பேரும் நேரடியா என்ன செய்யப்படலையா? இணைக்கப்படலையா? நேரடியா தேவனோட இணைக்கப்படலையா? வசனம் என்ன சொல்லுது? கணுக்களாலும். கணுன்னா என்ன சொல்லுங்க? ஜாயிண்ட்னா என்ன? ஜங்ஷன். என்ன ஜங்ஷன்? ஒரு ஜாயிண்ட்னா என்ன அர்த்தம்? அங்க 2 எலும்பு சேருது, கனெக்ஷன். ஒரு கணுனா அந்த கணுல என்ன செய்யுது? 2 எலும்பு சேருது. இந்த விரல் இருக்குல்ல, இந்த விரல் தலையோட இணைக்கப்பட்டிருக்கா இல்லையா? நல்லா சொல்லுங்க, நல்லா பாருங்க. இப்ப வந்து இந்த தலை வந்து இந்த விரல் இங்க மடங்கணும்னா மடங்கிடும். பாருங்க, இது இணைஞ்சிருக்கா இல்லையா? இப்ப இது தலையோட இணைக்கப்பட்டிருக்குன்னா இது தலையில இருந்து அப்படி இந்த விரல் தொங்குது. இப்ப எப்படி இணைக்கப்பட்டிருக்கு? கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்க. What is divine connection? அது ஒரு கணு. அதனுடைய உதவி பெற்று தான் நீங்க வந்து இணைக்கப்படுறீங்க. You must have a divine connection. அது டிவைன் கனெக்ஷன் ஒரு கணு. அப்ப சபையானது நேரடியாய் தலையோடு இணைக்கப்படக்கூடாது, இணைக்கப்படுவது அல்ல தேவனுடைய திட்டம். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளவும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.